சிவசங்கரா தேவனே ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Sivashankaram. Question from Govindan sir. அன்பே சிவம் என்று இறைவனை அன்பு வடிவானவன் என்கிறார் திருமூலர். தாங்களோ இறைவனை ஆத்ம வடிவானவன் என்கிறீர்கள். அன்பு வடிவானவன், ஆத்ம வடிவானவன், இதில் எந்த வடிவத்தில் இறைவன் மனிதனுக்குள் குடியிருக்கிறான்? சத்யசாய்பாபா அவர்கள் இருந்தபோது அவருடைய டிவோட்டிஸ் எல்லாம் பிரேமஸ்வரூபல்லாரா அப்படின்வார். அன்பின் வடிவானவர்களே அப்படிங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்துவார். அண்ட் அன்பே சிவம் ஆவது அறிகிறார், அன்பே சிவம் ஆவது அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே அப்படிங்கிறதும் திருமூலருடைய வாக்கு தான். இப்போ லவ் பெர்சானிஃபைட் பிகம்ஸ் லார்ட் சிவா. ஸோ அன்பினுடைய அடுத்த விரிவாக்கம், அடுத்த எலவேஷன், அதுதான் சிவம். ஆனால் இப்படி சொன்னாலும் ஒன்று தான், அப்படி சொன்னாலும் ஒன்று தான். இட் மேக்ஸ் நோ டிஃப்ரென்ஸ். பட் அன்பை விட எலிவேட்டட் வெர்ஷன் சிவம். ஒரு சாபத்தால் தன்னுடைய சுயபலமே தெரியாமல் இருந்த ஆஞ்சநேயருக்கு ஜாம்பவான் அவரது அவதார நோக்கத்தை சொன்னவுடன் தான் அவருடைய தெய்வீக சக்தி ட்ரிகர் ஆகி இருக்கிறது. இதுபோல ஒவ்வொரு மகானும் மனிதனாக பிறக்கும்போது தனது லௌகீக வாழ்க்கையில் தான் ஒரு இறைவனின் தூதுவனாக உலகத்தில் வந்தவன் என்றும் தனது அவதார நோக்கம் என்ன என்பது பற்றியும் எவ்வித புரிதலும் இல்லாமல்தான் இந்த உலக வாழ்க்கையை வாழ்கிறார்கள். அவர்களுக்கு இந்த இரண்டு உண்மைகளையும் புரிய வைக்கிற சக்தி எது? மரண அனுபவமா, வாச்சா மகோச்சரம் என்று தாங்கள் சொல்லும் எண்ணங்களற்ற ஞான நிலையா? ஒவ்வொரு மகானுக்கும் இது வேறுபடுமா? ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் ஒரு பிளானட்டரி இது இருக்குது, பிளானிங். அப்போது எந்த வயசில் அவங்களுக்கு அந்த மாதிரியான பிளானட்ஸ் ஞானத்தை கொடுக்கணும்னு இருக்கோ அப்போ அவங்களுக்கு அந்த புரிதல் தானாகவே வந்துடும். ஒரு அழகான ராஜகுமாரி இருந்தால், அவளுக்கு ஒரு சிற்றண்ணி இருந்தாள். ரஃபான்சல்னு பேர் அவளுக்கு. அவள் சின்ன வயசுலேருந்து இந்த பொண்ணை ஒரு காட்டுக்குள்ளே கொண்டு போய் ஒரு பங்களாவில் வச்சுட்டு, பரன் மாதிரி கட்டி அது மேலே வச்சுட்டு, நான் ஏன் உன்னை இந்த மாதிரி வச்சுருக்கேன்னு தெரியுமா? நீ ரொம்ப அசிங்கமாக இருக்க, உன்னை பார்த்தாவே வாந்தி வர்ற மாதிரி இருக்குது, அதனால் மற்றவங்கெல்லாம் உன்னை திட்டக்கூடாதுன்னு தான் இங்கே கொண்டாந்து உன்னை வச்சுருக்கேன்னு அவளை பொய் சொல்லி, அவள் நம்ம நிஜமாகவே அழகில்லை போல் இருக்குதுன்னு ஏமாந்து போய் அங்கே உட்காந்துனே இருந்தாள். ரஃபான்சல் ஸ்டோரின்னு பேர் இதுக்கு. ஒரு நாள் ஒரு ராஜகுமாரன் குதிரை மேலே வர்றபோது அவளை மாடி மேலே பார்க்குறான். பார்த்துட்டு, நீ ரொம்ப அழகாக இருக்கேன்னு சொல்லி உன் கூந்தலை கீழே விடுன்னு சொல்லி அதை பிடிச்சின்னு ஏணி மாதிரி ஏறி அவளை லவ் பண்ணுவான். தான் ரஃபான்சல் ஸ்டோரி. அந்த மாதிரி இந்த உலகத்தில் நம்ம எல்லாரும் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு பொட்டன்ஷியல் உள்ளவங்க தான். நம்ம எல்லாருக்கிட்டையும் ஏதோ ஒரு திறமை இருக்குது. பாடலாம், ஆடலாம், படிக்கலாம், ஏதோ ஒரு திறமை இருக்குது. இந்த சமுதாயம் என்ன பண்ணுது, சின்ன வயசுலேருந்தே நம்மளை ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் போடுது. நீ மாடு மேய்க்கு தான் லாய்க்குன்னு அப்பா அம்மா சொல்லுவாங்க. வாத்தியார் நீ மண்டுன்னு சொல்லுவார். இப்படி இந்த சொசைட்டி இருக்கிற எல்லாருமே நம்மளை எதுக்கும் உதவாக்கறன்ற மாதிரி மாற்றி வச்சுருக்காங்க. அதனால் நம்மளை பற்றி நமக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்குது. நம்ம உருப்பட மாட்டோங்கிற மாதிரியான ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. அதுதான் நம்முடைய வளர்ச்சிக்கு தடையாக இருக்கக்கூடிய விஷயம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட பிளானட்ஸ் நம்ம ஜாதகத்தில் வரக்கூடிய நேரத்தில் அந்த தடை உடைக்கப்படுகிறது. We'll understand that we have some potential to contribute to this world and also to project a very positive image of ourselves, a personality for ourselves. அது எது வேணால் இருக்கலாம். ஸ்போர்ட்ஸில் இருக்கலாம், கேம்ஸில் இருக்கலாம், ட்ராயிங்கில் இருக்கலாம், கவிதையில் இருக்கலாம், பாடலில் இருக்கலாம், டான்ஸில் இருக்கலாம். எந்த ஒரு திறமையும் இல்லாமல் கடவுள் யாரையுமே இந்த உலகத்தில் படைக்கிறது இல்லை. நாம் என்ன நினச்சிக்கிறோம், ஏதோ படித்து மார்க் வாங்கிட்டு ஒரு வேலைக்கு போகிறது தான் பெரிய விஷயம்னு நினச்சிட்டு இருக்கோம். வாட் இஸ் ஸோ கிரேட் அபவுட் இட்? இல்லை, வி ஹவ் அனதர் பொட்டென்ஷியல். அதை வச்சு நம்ம பெரிய ஆள் ஆகலாம். இப்போ பால சரஸ்வதினா எல்லாருக்கும் தெரியும், ஒரு வீணை மேஸ்ட்ரோன்னு. காயத்ரினா எல்லாருக்கும் தெரியுது, ஒரு வீணா அதுன்ட்டு. இப்படி உலகத்தில் நான் சில பேர்களெல்லாம் சொல்கிற போது உங்களுக்கே தெரியும், ஓ இவங்கெல்லாம் ஒன்றும் படிப்பில் பெரிய ஆள் இல்லை, ஆனால் பாட்டில், டான்ஸில், பரதத்தில், இதிலெல்லாம் பெரிய ஆள் ஆகிட்டாங்க. நிறைய சினிமா நடிகர்கள் நடிகையில் பார்த்திங்கன்னா எல்லாம் படிச்சே இருக்க மாட்டாங்க, ஸ்கூல் ட்ராப் அவுட்டாக இருப்பாங்க.
ஏதாவது பாலகான சபாவில் சின்ன வேஷத்தில் நடித்து அதுக்கப்புறம் பெரிய ஆள் ஆயிருப்பாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட அந்த அளவுக்கு ஒரு பெரிய டேலண்ட் இருந்ததுன்றது யாருக்காவது தெரியுமா? யாருக்கும் தெரிய போகிறதில்ல. அதனால் ஆஞ்சநேயரை பற்றி கேட்டாங்க இல்லையா, அதே மாதிரி தான். அவர் வந்து தண்டிக்கப்படவில்லை. ஆஞ்சநேயர் பிறந்த உடனே அப்படியே சூரியனை ஒரு பந்துன்னு நினச்சி ஆகாசத்தில் தாவி அந்த சூரியனை முழுங்கிறதுக்கு போனார். இப்போ மற்றவங்கெல்லாம் பார்த்தாங்க, இவன் இவ்வளோ பராக்கிரமசாலியாக இருக்கானே, அதனால் இந்த பவர் உலகத்தில் அனர்த்தத்தை விளைவிச்சிடும். இட் வில் கோ இனஸ் தி நேச்சர் ஆஃப் எவெண்ட்ஸ். அதனால் இது உனக்கு மறந்து போகணும். உன் பவர், நீ ராமகாரிங்கிறதுக்காக தான் பிறந்திருக்க. எப்போ இருக்கு ராமருக்கு உன்னுடைய சர்வீஸ் தேவைப்படுதோ அது வரைக்கும் உன் பவர் உனக்கு தெரியாது அப்படின்னுறாங்க. அதனால் சின்ன வயசுலேருந்தே அவருக்கு அந்த பவர் இருந்தது உண்மை. ஆனால் ராம வர்றதுக்கு காலம் கரையே இல்லையா, அது வரைக்கும் அவர் தன்னை பற்றி ஒன்றுமே தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டே இருந்தார். அப்போ இலங்கைக்கு தாவணும். எல்லோரும் மீட்டிங் போடுறாங்க, யார் இந்த 12 மைலை தாண்டுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஆள் சொல்கிறான் நான் இவ்வளோ தாண்டுவேன், இன்னொருத்தர் சொல்கிறான் இவ்வளோ தாண்டுவேன். அப்போ ஜாம்பவான் கரடி ராஜா இல்லையா, அவன் சொல்கிறான், ஆஞ்சநேயா உன் பவர் உனக்கு தெரியாது, நீ பிறந்த போதே சூரியனை போய் பிடிக்கிற அளவு உங்கள்கிட்ட பவர், அதை மறந்து போயிட்டு 12 மைலை பற்றி யோசனை பண்ணிகிட்ருக்கேன். உடனே அவருக்கு அப்படியே வந்துடுச்சு, நம்ம பவர் இவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி ஒரே ஜம்பில் போய் இலங்கையில் குச்சி விட்டார் 12 மைல். அது மாதிரி நம்ம எல்லார்கிட்டேயும் இந்த திறமை இருக்குது. நம்ம அதை வெளியே கொண்டு வரதுக்கு ஒரு காலம் இருக்குது. அந்த காலம் என்பது நம்ம ஜாதகத்தில் வரக்கூடிய சில பிளானட்ஸை வச்சுக்கிட்டு தான் வருது. இந்த உலகத்தில் யூஸ் ஆகாத ஒரு மனுஷனும் இல்லை. ஒரு சிக்காகோவில் ஐஸில் ஒரு பொம்பளை வந்து காரை எடுக்கணும்னு ட்ரை பண்ணுறான். சுற்றி பார்க்குறா, யாருமே இல்லை. அப்போ மாடியில் இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டில் இருக்கிறவன் கீழே இறங்கி வந்து அந்த காரை ஒரு புஷ் கொடுக்குறான். அவள் சீட்டில் உட்காந்துட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டு போய் காரை ஸ்டார்டிங்லேயே அங்கே வச்சுட்டு ஓடி வந்து இவனை கட்டி பிடிச்சின்னு ஒரு ஹக் பண்ணிட்டு ஒரு சீக் கேஸ் கொடுத்துட்டு போயிடுறான். 2 பேரும் ஒரு வார்த்தை கூட பேசுகிறதே இல்லை. அப்போ அவன் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து தன்னுடைய நல்ல எண்ணங்களை வைத்துக்கொண்டு ஏதாவது மக்களுக்கு நல்ல செய்யணும்னு ட்ரை பண்ண ஆரம்பிச்சிடுவான். அதை பார்த்து ஒருத்தன் கேட்பான், இதெல்லாம் நீ பண்ணணும் உனக்கு எப்படி தோணுச்சுன்னு. அவன் சொல்கிறான், இப்படி தான், அந்த பொண்ணுக்கு காரை தள்ளி நான் கொடுத்த சந்தோஷத்தை பார்த்த உடனே இந்த மாதிரி நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் சந்தோஷத்தை கொடுக்க முடியும்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. ஸோ ஐ ஆம் ட்ரையிங் டு பாஸ் ஆன் திஸ் ஜாய் டு ஸோ மெனி பீப்புள் ஹூ கம் இன் கான்டாக்ட் வித் மீங்கிற வார்த்தையை சொல்லுவான். அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்குது. ஒரு பஸ் கண்டக்டர் இருக்கான்னு வை, அவன் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வாழ்நாள் பூரா பிகில் அடிச்சு டிக்கெட் கொடுத்து வெறுத்து போயிருப்பான் வாழ்க்கையை இல்லையா. அப்போ யாராவது ஒருத்தன் அவனை ஒரு சின்ன புகழ்ந்துட்டான்னா அவனுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இல்லை. ஏதோ ஒன்று அவனை புகழ்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. அவங்களுக்கு இந்த ட்ரெஸ்ஸு நல்லா இருக்குன்னு சொல்லலாம், நீங்கள் இவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்கீங்க சார், காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இருந்தாலையும் ரொம்ப ஆக்டிவாக இருக்கீங்க, இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்தை சொல்ல முடியும் இல்லையா. அந்த மாதிரி நீ சொல்கிற போது யூ ஆர் கேட்டலைசிங் இஸ் க்ரோத். ஏதோ ஒரு வகையில் அவனுக்கு அது ஒரு கிரியா ஊக்கி மாதிரி வந்து வாழ்க்கையில் இன்னும் அச்சீவ் பண்ணுறதுக்கு காரண காரியங்களாக ஆகிடுது. அதனால் உலகத்தில் எல்லாரையுமே நம்மளால் ஊக்கப்படுத்த முடியும். ஏதோ ஒரு நல்ல காரணத்தை நீ கண்டுபிடிக்கலாம் இல்லையா. ஒரு கல்யாண தரகன் ஒரு வயசான ஆளுக்கு பொண்ணு பார்க்க போனான். வயசான ஆளுக்கு பொண்ணு பார்க்க போய் அவரை பற்றி என்ன சொல்கிறது பொண்ணு வீட்டில். அதனால் அவன் யோசனை பண்ணானான், மாப்பிள்ளை கை நிறைய பென்ஷன் வாங்குறாரு அப்படின்னா. உடனே அதாவது பென்ஷன் வாங்குகிற வயசுன்றது சொல்லிட்டான், கை நிறைய பென்ஷன் வாங்குறான்னு சொல்லிட்டான். அடுத்தது ஏதாவது நல்லா சொல்லணும்ல. அவள் சிரிச்சா வாயில் பல்லே தெரியாது அப்படின்னா. அந்த மாதிரி நீ கண்டுபிடிக்கணும். எல்லாருக்கிட்டையும் ஏதோ ஒரு நல்ல விஷயத்த நீ காரணத்தை கண்டுபிடிக்கணும். அப்போ யூ ஆர் இன்ஃபில்லிங் தம் வித் எ டைப் ஆஃப் எ செல்ஃப் எஸ்டீம் ஆர் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். செல்ஃப் கான்ஃபிடென்ஸுக்கும் செல்ஃப் எஸ்டீமுக்கும் 2 வித்தியாசம் இருக்குது. ஒரு மனுஷன் தங்கிட்ட எதுவுமே இல்லாததை நினச்சிட்டு இருக்கான் இல்லையா, அதுக்கு வந்து ஆரகன்ஸு ஈகோன்னு பேர். நம்மக்கிட்ட ஏதோ ஒரு திறமை இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை வெளிப்படுத்தணும்னு ஒருத்தர் நினைக்கிறான்னா அதுக்கு தருகன் பெருமிதம்னு பேர், செல்ஃப் எஸ்டீம்னு பேர். ஸோ ஒவ்வொரு வார்த்தையிலையும் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. உலகத்தில் எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் யூஸ் ஆவாங்க. நீ நினச்சின்னு இருப்ப அவன் படிக்கலை முட்டாளுன்னு சொல்லி. ஆனால் படிக்காத ஒரு முட்டாள் தான் காளிதாசனா பிற்காலத்தில் மாறினான். அதனால் வாட் ஃபேட் வில் ஹாவ் இன் ஸ்டோர் ஃபார் யூங்கிறது யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம்.
So you have to wait for the right planet to operate on your given system and you will succeed. அறம் பொருள் இன்பம் வீடு. சனாதன தர்மம் சொல்லும் மனித வாழ்வின் அடிப்படை கட்டமைப்பே இதுதான். இதைத்தான் வள்ளுவமும் அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என்று 3 பால்களாக கூறுகிறது. வீடு பேறு பற்றி தனித்தே திருவள்ளுவர் பாடாவிட்டாலும் அது அறத்துப்பாலோடும் துறவரத்தோடும் பின்னி பிணைந்து கிடக்கிறது. திருக்குறளை உலகப் பொதுமறை என்று ஏற்றுக்கொள்ளும் உலக சமூகம் அதே கருத்தியலை கல் தோன்றி மண் தோன்றா காலத்திற்கு முன்பே சொன்ன சனாதன தர்மத்தை மட்டும் ஏன் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது? திருவள்ளுவர் எப்படி இருப்பார்னு யாருக்குமே தெரியாது. ஸோ ஆரம்ப காலத்தில் இவங்க திருவள்ளுவர் தினம்ட்டு வேற ஒரு நாளை செலக்ட் பண்ணாங்க. 6 வருஷம் அதுதான் ஓடின்னு இருந்தது. கருணாநிதி தான் அந்த நாளை மாற்றி வச்சார். ஒன்று. ரெண்டாவது, இப்போ 2 நாளாக பேப்பரில் திருவள்ளுவருக்கு காவி கலரில் ட்ரெஸ் போட்டாங்க அப்படின்றாங்க. திருவள்ளுவர் எப்படி இருந்தார்னு யாருக்கு தெரியும்? திருவள்ளுவர் மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்து விடுனார். நீ தாடியும் வச்சுக்காத, கொண்டையும் போட்டுக்காத அப்படின்னாரு. ஆனால் அவரை வரையறதுக்காக பாலு பிரதர்ஸ்னு ஒரு ஃபோட்டோகிராஃபி ஸ்டுடியோவுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்தாங்க. அந்த ஆள் என்ன பண்ணி பார்த்தாலையும் அதில் அந்த கொண்டையும் தாடியும் வந்துச்சு. அவரே சொன்னார் தாடியும் வேணாம் மொட்டையும் வேணான்ட்டு. ஆனால் இவங்க அந்த மாதிரி பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு இந்த ஒரு துறவியோட லுக்கு வரணுன்றதுக்காக இப்படி ஒரு ஜெயின துறவி மாதிரி, ஏன்னா ஜெயினரை பற்றி நிறைய கருத்துக்கள் திருக்குறளில் இருக்குது. அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் அப்படிலாம் அவர் நிறைய சொல்லியிருக்காரு. அதனால் அந்த மாதிரி. ஆனால் துறவரத்தை வள்ளுவர் ஆதரிக்கவில்லை. துறவார் துறந்தார் போல் நடிப்பார் வஞ்சித்து வாழ்வாரின் வன்கணாளரில். அவன் எதையும் திறக்கலை, திறந்த மாதிரி ஆக்ட் கொடுத்துன்னுக்கிறான். இந்த மாதிரி ஃப்ராடு உலகத்தில் யாருமே இல்லை அப்படின்னார். மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்து விடுனார். மொட்டையும் வேணாம் தாடியும் வேணாம், உலகத்தில் தர்மமாக வாழ்கிற விதியை நீ கற்றுக்கிட்டா போகிறோம் அப்படிங்கிறத அவர் சொன்னார். இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்று என்ற துணையினார். இல்லறம் அல்லது நல்லற ஒன்றுனார். எல்லாத்துக்குமே அவர் இல்லறத்தை தான் சொன்னார். அவரே கல்யாணம் கட்டிட்டு இதே மயிலாப்பூரில் வாசுகி அம்மையாரோட குடும்பம் நடத்தினவர் தான். ஒரு சித்தர் வராரு. கொஞ்சம் முன்னாடி தான் ஒரு பறவை மேலே பறந்துச்சு, ஷிட்டு பண்ணிடுச்சுன்னு சொல்லிட்டு வரைச்சி பார்த்து அந்த கொக்கு வந்து கீழே எரிஞ்சு விழுந்துச்சு. ஸோ இங்கே திருவள்ளுவருடைய வீட்டுக்கு வராரு. வந்து வெளியே நின்று பிட்சா வந்தனத்துக்காக நிற்கிற போது அவள் தண்ணி சேர்ந்தின்னு இருக்கா வாசுங்க. இவர் சாபம் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. அப்போ உள்ளே இருந்து குரல் கேட்குது, கொக்கென்று நினைத்தாயா கொங்கனவா அப்படின்னா. நான் என்ன கொக்குன்னு நினைக்கிறேன், நீ சாபம் கொடுத்தாக்கா பண்ணுறதுக்கு அப்படின்னு. இவர் என்னடா நான் எங்கேயோ கொக்கை எரிச்சிட்டு வந்தது இவ இங்கேருந்து சொல்கிறாளே அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பயம் காட்டி விட்டார் கொங்கண சித்தருக்கு அந்த அம்மா. அந்த அம்மா என்ன பண்ணிச்சு, திருவள்ளுவர் அந்த அம்மா இறந்து போன பின்னால் வள்ளுவர் உட்காந்து அழுறாராம். யார்? வாசுகி கிட்ட. என்ன சொல்கிறாருனாக்கா, நீ போதியோ உன் தூங்கும் என் கண்ணீரா. அம்மா நீ செத்துப்புட்டியா, உன் கண்ணு முடிக்கிச்சு, என் கண்ணு இனிமேல் தூங்கவே தூங்காது அப்படிங்கிற வார்த்தை சொல்கிறேன். எதுக்கியா அப்படின்னா அவன் சொல்கிறான், அடிசிற்கு இனியாளே நல்லா நல்லா சமைச்சு போட்டுன்னு இருந்தியம்மா, அடிசெல்லாம் சாப்பாடு. அடிசிற்கு இனியாளே அன்புடையாளே, என் மேலே ரொம்ப லவ் பண்ணிகிட்டு இருந்தியே. படிசொல் தவறாத பாவாய். படினாக்கா ஹஸ்பண்ட் பத்தி. அவன் சொன்ன வார்த்தையை நீ எப்பயுமே தவறுனது இல்லையே. ஸோ அடிசிற்கினியாலே அன்புடையாளே படிசொல் தவறாத பாவாய் நீ போதியோ உன் தூங்கும் என் கண்ணீரா அப்படின்னு பாடுகிறார். அந்த அளவுக்கு அந்த அம்மா ஒரு நல்ல மனைவியாக கணவனுக்கு பணிவிடைகள்லாம் சேர்ந்திருந்தா. அதனால் அவர் துறவை அல்ல, அவர் இல்லறத்தில் இருந்தவர் தான். அதனால் குடும்பம் அதில் கிடைக்கிற சுகமெல்லாம் அவருக்கு தெரியும். அதனால் அறத்துப்பால்னால் என்ன, இந்த உலகத்தில் வாட் வேல்யூஸ் வி ஷுட் லிவ்ங்கிறது. பொருட்பால்னால் என்ன, ஒரு அரசாங்கம் எப்படி செயல்படணும், இந்த மாதிரி மெட்டீரியலிஸ்டிக் சைட் ஆஃப் தி எர்த்து. அடுத்தது காமத்துப்பால் அப்படின்னாரு. காமத்துப்பால்னால் என்ன, குடும்பம், அதில் குழந்தைங்க, அந்த குழந்தைங்களால் நமக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷம், அவங்க பேச்சு நமக்கு கொடுக்கக்கூடிய ஆனந்தம். குழலின் இது யாழினது என்ப தம் மக்கள் மழை சொல் கேளாதவர். யாரோ குழல் தான் நல்லது, யாழ் நல்லதுன்றான். அந்த குழந்தைங்க தத்தக்கா பித்தக்கான்னு பேசுது இல்லையா, அதை கேட்காதவன் தான் அப்படியெல்லாம் சொல்லுவான். அந்த மாதிரி அவர் ஒவ்வொரு சாப்டரும் எப்படியெல்லாம் குடும்பத்தில் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் அழகாக சொல்வார். அதனால தான் திருக்குறளை பற்றி பின்னால் சொல்ல வந்தவங்க என்ன சொல்கிறாங்க, அறமிதென்றுமே மரமிதென்றுமே யாம் அருகிலாத போது
யாம் அருகிலாத போது தமிழ் வள்ளுவனாரின் திருக்குறளில் ஒரு செல் எம்பி காட்ட மாட்டாயாங்கிறார். எனக்கு எது நியாயம் எது அநியாயம் தெரியலன்னா திருக்குறள்லேருந்து ஒரு பாட்டை போடு, எனக்கு எல்லா தர்மமும் புரிஞ்சிடும் அப்படின்னார். அப்போ கடுகை துளைத்து கடலை புகட்டி குறுகத் தரித்த குறள். கடுகு இல்லை, அதை தொலைச்சி பண்ணால் அதில் வர்ற மாதிரி அவ்வளோ மீனிங்கு திருக்குறள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதனால் திருக்குறள் என்பது உலக பொதுமுறையாக, அதனால தான் பாரதியார் போன்ற மகா மேதைகளே என்ன சொல்கிறாங்க, யாம் கண்ட புலவரில் இளங்கோ போல் வள்ளுவனை போல் யாருமே இருந்ததில்லை இந்த உலகத்தில், பூமி தண்ணியில் யாங்கனுமே கண்டதில்லை அப்படின்னு. அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை இருந்தது. வள்ளுவனுடையது ஒரு அறநூல், அது தர்ம நூல். அதனால் ரொம்ப பெரிய விஷயங்களை ஒரு 1.25 அடிக்குள்ளே எல்லாத்தையும் சொல்கிறார். இத்தனைக்கும் அவர் மதுரை தமிழ்ச்சங்கத்தில் திருக்குறளில் அரங்கேற்றணும்னு எடுத்துன்னு போகிற போது அங்கே இருக்கிற புலவர்கள்லாம் இது நீ அப்படி பண்ண முடியாது, தமிழில் வெண்பான்னா 4 வரி, நீ 1.25 அடியில் எழுதியிருக்க, அதனால் இது வெண்பாக்கில் வரவே வராது அப்படின்னு அரங்கேற்ற மாட்டேன்றாங்க. அப்போது ரொம்ப சோகமாக போகிறாரு. எதிரில் ஔவையார் வர்றார். அந்த அம்மா சொல்கிறார், ஏன்பா சோகமாக இருக்க வள்ளுவரேன்ட்டு. இப்போ அவர் சொல்கிறார், இது மாதிரி தமிழ் சங்கத்தில் மதுரையில் அரங்கேற்றம் மறுத்துட்டாங்கன்ட்டு. அவன் யார் சொல்கிறதுக்கு நீ வான்னு சொல்லிட்டு இந்தம்மா போய் அந்த பொற்றாமரை குளத்தில் தாமரை இருக்கும், அந்த தாமரையில் திருக்குறளை வச்சு இந்த தாமரை மலர் இதை அக்செப்ட் பண்ணிச்சுன்னா மேலே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அதை அக்செப்ட் பண்ணிச்சு. எல்லாம் வாய் முடின்னு போங்கடா, பொற்றாமரை குளத்தில் சுந்தரேஸ்வரரே அக்செப்ட் பண்ணிட்டாரு அப்படின்றாங்க. இதே மாதிரி கம்பர் ராமாயணத்தை அரங்கேற்றணுன்ற போது முடியாதுன்னுறாங்க. ஏன்றானாக்கா ஒரிஜினல் வால்மீகி ராமாயணத்தில் இரணியன் வதைப்படலம் கிடையாது, நீ இரணியன் வதைப்படலம் நரசிம்மர் கதெல்லாம் இதில் சேர்த்துருக்க, அதனால் முடியாதுன்னுறாங்க. இவர் சொல்கிறாரு, எனக்கு கடவுள் அடி எடுத்து கொடுத்தாரு. சேக்கிலாருக்கும் எல்லாருக்குமே கடவுள் தான் அடி எடுத்து கொடுக்குறாரு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு அப்படின்னு கடவுள் அடி எடுத்து கொடுத்தாரு. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன்னு சொல்லி கடவுள் அடி எடுத்து கொடுக்குறாரு. உலகம் யாவையும் தாமல வாக்களும் நிறைவேறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் வராண்டவர் அன்னவர்க்கே சரணாங்களின் கடவுள் எடுத்து கொடுக்குறாரு. அதனால் கடவுள் தான் அடி எடுத்து கொடுப்பாரு, அதனால் எனக்கு என்ன தெரியும், அவர் தான் ராமாயணத்தை பண்ணார் அப்படின்னு. அப்போ கடவுள் ஒத்துக்கிட்டோன்னு நீங்கள் ரங்கநாதர் சந்நிதிக்கு பேக் சைடு சுற்றி வந்தீங்கன்னா அங்கே நரசிம்மர் சந்நிதி இருக்கும். அந்த சந்நிதியில் இவர் நான் மீதி எதையுமே அரங்காற்றலை, இரணியன் வதைப்படலை மாத்திரம்தான் அரங்கேற்ற போகிறேன்றார். சரின்றாருங்க. அப்போ அதில் ஆரடா சிரித்தார் அப்படின்னு வரும், யாரா சிரிச்சது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வரி அவர் படிக்கிற போது தூண்டில் இருக்கக்கூடிய நரசிம்மர் ஆஹா அப்படின்னு சிரிச்சிட்டு வந்தாராம். ஒன்று அவங்கெல்லாம் சரி சரி உன்னுடைய கம்பராமாயணத்தை நாங்கள் ஒத்துக்கிறோன்னு ஒத்துக்கிட்டாங்க. திருக்குறளுக்கும் இதுதான் கதி, கம்பராமாயணத்துக்கும் இதுதான் கதி. ஆனால் அதெல்லாம் ரொம்ப அற்புதமான பாடல்கள், அதுக்கு ஈக்குவலாக எதுவுமே கிடையாது. இல்லைன்னா பாரதி தெரியாததா, 14 மொழி தெரிஞ்சவன் பாரதியார், எல்லா லாங்குவேஜ் இருக்கிற எல்லா நல்ல விஷயமும் அவனுக்கு தெரியும். அவன் போய் இளங்கோ போல் வள்ளுவன் போல் கம்பனை போல் பூமி யாங்கனுமே கண்டதில்லை என்ன, நான் சும்மா சொல்கிறான், தெரிஞ்சு தான் சொல்கிறான், எனக்கு எல்லாமே தெரியுங்கிறதுனால. அது உண்மைதான். தமிழ் ஒரு அற்புதமான பாஷை, ஆனால் மக்களுக்கு தெரியாது. பேராசிரியர் ரெவரன் ஃபாதர் தனிநாயக அடிகளார்னு ஒருத்தர் இருந்தார், ஸ்ரீலங்காக்காரர். அவர் சொல்கிறார், உலகத்தில் தூதின் மொழி பிரெஞ்சு என்று சொன்னால், வணிகத்தின் மொழி ஆங்கிலம் என்று சொன்னால், தத்துவத்தின் மொழி சமஸ்கிருதம் என்று சொன்னால், காதலின் மொழி இத்தாலியம்னு சொன்னால், சமய தத்துவங்களின் மொழி தமிழ் அப்படின்னு. எல்லோரும் ஏன் அப்படி சொல்கிறேன் நாங்கள், நீ வேணா பாரு, ஜீவக சிந்தாமணின்னு தமிழில் இருக்குது, அது சமண சமயத்தை பற்றி, ஜெயின். சிலப்பதிகாரம் இருக்குது, அது புத்த சமயத்தை பற்றி. அண்ட் இரட்சணிய யாத்திரிகம்னு இயேசுநாதரை பற்றி எஸ்ஏ கிருஷ்ணசாமி பிள்ளை எழுதியிருக்கார், அது கிறிஸ்துவ மதத்தை பற்றி. முருப்புலவர் எழுதியிருக்கார் சீரா புராணம் சொல்லி, அது இஸ்லாம் மதத்தை பற்றி. 4000 தான் வைஷ்ணவத்தை பற்றி. அண்டு இது பெரிய புராணம், தேவாரம், திருவாசகம் எல்லாம் சைவ சமயத்தை பற்றி. ஸோ எல்லா சமயங்களையும் பற்றியும் தமிழில் தானே இருக்குது, வேறு எந்த லாங்குவேஜாவது உலகத்தில் இருக்குதான்னு சொல்லி கேட்டார் அவர். அதனால் சமயங்களின் மொழின்னு சொல்லி இப்போ ஒரு இதை பற்றி பேசியிருக்கோம் இல்லையா, கம்பராமாயணத்தை பற்றி பேசியிருக்கோம். ஸோ கம்பராமாயணத்தில் என்ன விசேஷம் சொன்னால், ஒரு மூடுக்கு ஏற்ற மாதிரி மியூசிக் போடுவார் கம்பர். யாராலையும் அந்த மாதிரி பாடவே முடியாது. கும்பகர்ணன் தூங்கினுக்கிறான், அவனை உலக்க வச்சு கலிவரன் லீலிபுட்டன் ஸ்டோரின்னு வச்சுக்கோயேன்,
இதனுடைய இன்ஸ்பிரேஷனாக அது இருந்திருக்கலாம். அப்போது அவர் படுத்துன்னுக்கிறான், 6 மாதம் இன்னும் ஆகலை, யுத்தத்துக்கு ஆள் அனுப்பணும். அப்போ இந்த ராட்சசங்கள்லாம் போய் உலக்க வச்சு தூங்கின்னு இருக்கிற அவனை எழுப்பணும், யாரை, கும்பகர்ணன் எழுப்பணும். அப்போ எப்படி இந்த கிளி சினிமாவில் இந்த உலக்க குத்துறதுக்கு இளையராஜா ஒரு பாட்டு போட்டிருப்பாரு. தச்சம்பா பச்சை நெல்லு குத்தத்தான் வேணும், முத்து முத்தா பச்சரிசி அள்ளத்தான் வேணும், முல்லை மல்லி போல பொண்ணு மின்னத்தான் வேணும், நம்ம வீட்டு கல்யாணம், இது நம்ம வீட்டு கல்யாணம். இது அந்த காலத்தில், ஏன்னா இளையராஜாவுடைய ஃபஸ்ட்டு சினிமா இதுதான் அன்னக்கிளி. அதனுடைய ப்ரொடியூசர் பஞ்சு அருணாச்சலம். பஞ்சு அருணாச்சலத்துக்கிட்ட போய் அவர் கண்ணதாசன்கிட்ட அசிஸ்டண்ட் கவிஞராக இருந்தவர். அவர் அந்த படத்தை எடுக்கிறதுக்கு முன்னால் இவன் சான்ஸ் கேட்டான் இளையராஜா போய். அப்போ நீ முதல்ல உனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல பாட்டாக ஒரு 6 பாட்டு 7 பாட்டு எழுதி கொண்டா, அதுக்கேற்ற மாதிரி நான் கதையை எழுதுறேன்னாரு. இந்த ஆள் அந்த சினிமாவில் வர்ற அன்னக்கிளி, உன்னை தேடுது, கிச்சி, இந்த இது சுக்கு சுக்கு பாட்டு எல்லாத்தையும் எழுதினார். அந்த பாட்டுங்களை வச்சுக்கிட்டு அவன் ஸ்டோரி டைலாக் ரெடி பண்ணான். அதான் அன்னக்கிளி சினிமா. ஒரு சாதாரணமாக ஒரு கிராமத்தில் இருக்கிற டென்ட் கொட்டாயில் நடக்கிற விஷயங்களை வச்சுக்கிட்டு ஒரு அற்புதமான இது பண்ணாங்க. அதே மாதிரி கம்பருடைய மியூசிக்கெல்லாம் இருக்கும். இந்த உலக்க வச்சு இடிக்கிறாங்க இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி டியூன் போடுவார். உறங்குகின்ற கும்பகர்ண உங்கள் வாய வாழ்வெலாம், உங்கள் மாய வாழ்வெலாம், இறங்குகின்றதின்று கான் எழுந்திராய் எழுந்திராய், கரங்கு போல வெற்பிடித்த கால தூதர் கையிலே, இனிக்கிடந்து உறங்குவாய் இனிக்கிடந்து உறங்குவாய். அந்த இடிக்கிற சவுண்டில் வரும் அந்த பாட்டு. தாடக வர்றா, அவர் ராட்சசியாக வர்றா இல்லையா, அப்போ விரற்கடை உடித்த புருவத்தை வளரணும் எல்லாம் வள்ளின்னு எழுத்து விடுவார். அதே அவள் சூர்பனகை அழகாக தன்னை மாற்றிக்கிட்டு வரா. அப்போ பஞ்சு ஒளிர் வெஞ்சு கொளிர் பல்லவம் மனுங்க அப்படின்னு எல்லாம் மெல்லினத்தில் போடுவார். இப்படி ரொம்ப ஜீனியஸ்ஸு. அதனால் யாருக்கு கம்பராமாயணம் தெரியுது இன்னைக்கு, நீயே சொல்லி பார்க்கலாம். இல்லை, ஒவ்வொரு அவ்வளோ மீனிங் இருக்குது, எல்லாத்துலேயுமே இருக்குது. கோபம், வெறுப்பு, சந்தோஷம் எல்லாத்தையுமே அழகாக பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கும். இப்போது தூரத்தில் இவரை கூட்டு போனோம் திருப்பி நாட்டுக்குன்னு சொல்லி வர்றான் அவன், யார், பரதன். அவன் வர்றதை பார்த்து லக்ஷ்மணனுக்கு கோபம் வருது. நீ காட்டுக்கு போனால் கூட உன்னை விட அதை பாருன்னா அவன் நமக்கு அழிக்கலான்னு வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி. குகனுக்கு கோபம் வருது. என்னங்க நீங்கள் காட்டுக்கு தவசிகளோடு இருக்கிற போது உங்களை அழிக்கணும்னு அவன் வரானே பரதன் அப்படின்ட்டு வருது. அப்போ இவனுக்கும் அவனுக்கும் வர்ற அந்த கோபம் இல்லையா, அது அந்த சீனில் ரொம்ப அழகாக கம்பர் கொண்டு போவார். அப்போது இவன் என்ன சொல்கிறான், குகன் அவன் வந்துட்டுருக்காங்கிற கோபத்தில் சொல்கிறார், ஆழ நெடும்படை 6 கடந்து இவர் போவாரோ, வேழ நெடும்படை கண்டு விளங்கிடும் இல்லாளோ, தோழமை என்றவர் சொல்லிய சொல்லரு சொல்லன்றோ, ஏழமை வேடன் இறந்தில நின்றனை ஏசாரோ, ஆடு கொடிப்படை சாடி கொடுத்த வெறியாள, வேடு கொடுத்தது பார்னு மிப்புகள் மேவீரோ, நாடு கொடுத்து என் நாயகனுக்கு இவர் நாமாலும் காடும் கொடுக்கலராகி எடுத்தது காணீர். இப்படிலாம் வரும். ஒரு வரியும் அந்த கோவம் கொப்பரிக்கிற மாதிரி வரும். அதனால் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது கம்பராமாயணத்தை. இப்போ நாங்கள்லாம் கெமிஸ்ட்ரி தான் படித்தேன். நான் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி தான். ஆனால் தமிழில் ஆர்வம் இருந்தது. அதனால் நிறைய படித்தோம். நாங்கள் தனிப்பட்ட முறையில் படித்து எல்லாத்தையும் வளர்த்துக்கிட்டோம். ஓகேவா, பாடலாமா? ஸ்ரீரங்கநாத குரு சேவை காண உயர் ஞானம் வந்து சேரும், உன் கோவில் விழுகின்ற போது என் பாவம் தானே தீரும். காவிரி ஓடிடும் கரையிடை சாய்ந்த உன் கால்களை தழுவிடும் வெள்ளலை நானென தினமும் கொண்டாடி இனிய பண்பாடி வாழ வழிகாட்டு ரங்கனே. தினமும் கொண்டாடி இனிய பண்பாடி வாழ வழிகாட்டு ரங்கனே. மனமும் நீதானே, அறிவும் நீதானே, செயலும் நீதானே ரங்கனே. அசையும் அசையாமல் அசைய வைக்கின்ற ஆதி சுடர் பரமே. ஸ்ரீரங்கநாத குரு சேவை காண உயர் ஞானம் வந்து சேரும், உன் கோவில் விழுகின்ற போது என் பாவம் தானே தீரும். அம்மையோடு அப்பனென வந்தவர்க்கு மங்களம்,
ஆசானும் தெய்வமுமாயானவர்க்கு மங்களம். இத்தனை துயர்கள் எல்லாம் தீர்ப்பவர்க்கு மங்களம். ஈஸ்வராவதார சிவசங்கரர்க்கு மங்களம்.